வாழ்க்கையோட தொடக்கம் ஒன்று முதல் இன்னைக்கு வர நகர்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் ஒரு பெண் தனக்காக வாழ்ந்ததை விட தன்னை சுற்றியுள்ள உறவுகளுக்காக மட்டுமே நிறைய நாள் வாழறான். இருட்டில் வரையப்பட்ட ஓவியம்தான் பெண்களோட இதயம். கடைசி வர அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிச்சுட்டே இருக்கிறவங்கள்ட்ட சிரித்து கொண்டே செல். வாழ்க்கை இன்னும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடி ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் வாழும் வரை ஆணவம், அகங்காரம், கோபம், செருக்கு, தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி வாழலாமே. வாழ்க்கைங்கிறது புத்தகம் போல. அதில் முதல் புத்தகம் கருவறை, கடைசி புத்தகம் கல்லறை. இடையில உள்ள பக்கங்களை அழுதுண்டே வாசிக்காத, புன்னகையால் வாசி. அவ்வளோதான். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்துக்கும் கண்டிப்பாக இடம் உண்டு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உடம்புக்கு ஆகாது. அதனால் never measure life by your possessions. Measure it by the hearts you touched, the smiles you created and love you shared. இல்லையா? என்ன சொல்கிறான்? உன்ட்ட எவ்வளோ சாமான் இருக்குன்னு மெட்டீரியலிஸ்டிக்காக அடுத்தவனை பார்த்து மெஷர் பண்ணாத. அவன் எப்பெல்லாம் உன்னோட மனசை தொட்டான், உனக்காக எப்பெல்லாம் சிரித்தான், அல்லது எந்த அளவு அன்பை ஒருத்தருக்கொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம், இதுதான்ப்பா வாழ்க்கை. அல்லாதைக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச பணத்தை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா வேஸ்ட். தானம் என்பது கேட்ட பிறகு கொடுப்பது, தர்மம் என்பது கேட்கும் முன் கொடுப்பது. கர்ணனின் காதில் கவசகுண்டலம் இருக்கும் வரை தன் உயிர் பிரியாது என்று தெரிந்தும் இந்திரனுக்கு தானமாக கொடுத்தார். தன் வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்த கர்ணனுக்கு கடைசி நேரத்தில் உயிர் பிரியாவிட்டால் அவரோட உயிரை போக விடாமல் எது காப்பாற்றிச்சு? அவரோட தர்மம் காப்பாற்றித்தான். அந்த நேரத்தில் வந்த கிருஷ்ணர், நீ செய்த தர்மம் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று கேட்டவுடன் தானமாக கொடுத்தார். கர்ணன் இறப்பதற்கு முன் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய மகாவிஷ்ணு இறந்த பிறகு கர்ணனோட உடலை தகனம் செய்தார். மகாவிஷ்ணுவின் கையால் தகனம் பெற்ற பாக்யவான் கர்ணன். இந்த செய்கை தனக்கு மிஞ்சினால்தான் தானமும் தர்மமும் என்பதை வலியுறுத்துகிறது. கரெக்டா? ஓகே. அதனால் இன்னொரு சூப்பரான கர்மாவை பற்றி ஒன்று இருக்குது.